ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, எந்த ஒரு இடத்திலும் நான் இல்லை என்ற ஒரு நினைப்புக்கு வந்து விடாதே. அது இரவோ பகலோ மாலையோ எந்த இடமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நான் இருக்கிறேன். நான் உனக்காக இருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பேன். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் சந்தோஷத்தை மட்டுமே தருவேன் என்று நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொதுவாக ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா தங்கமே? நல்லதோ கெட்டதோ அது வாராகி கையில் இருக்கிறது. வாராகி பார்த்து கொள்வாள் என்ற ஒரு நம்பிக்கைக்கு உங்களை சுற்றி அதிகமான துரோகிகளும் நிறைய கெட்டது செய்யும் விஷயங்களும் தான் இப்பொழுது இருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கல்ல. உன்னுடைய தாய் நான் இருக்கும் பொழுது யாரும் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் உனக்கு பின் அதிகமான திட்டங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. அதிகமான திட்டங்கள், நீ இப்படியாக வேண்டும், அப்படியாக வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையை நிறைய பேர் பொறாமையோடு தான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அனைத்து விஷயத்திலேயுமே இந்த வாராகி இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை தூக்கிவிடவும், உன்னுடைய தொழிலை தூக்கிவிடவும், உனக்கு இன்பத்தை அள்ளி கொடுக்கவும், உனக்கு பண வரவை அதிகமாக கொடுக்கவும், தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து அந்த தொழில் மூலமாக அதிகமான செல்வத்தையும் பணத்தையும் கொடுக்கவும் உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னுடைய சிரிப்பு தான் எனக்கு சந்தோஷம். உன்னுடைய வாழ்வில் நீ நிம்மதியாக வாழ்கிறாய் என்றால்தான் அது எனக்கு சந்தோஷம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பது உறுதிதான். உன்னுடைய மனதால் நீ என்னென்னலாம் கேட்கிறாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் நீ ஆசைப்படுகிறாயோ அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீ நினைக்கிறாய் எனக்கு பூஜைகள் அபிஷேகங்கள் செய்தால்தான் சந்தோஷம் என்று. அப்படியெல்லாம் கிடையாது. உன்னுடைய சிரிப்பு மட்டும்தான் எனக்கு சந்தோஷமே தவிர மற்றபடி வேறு எந்த விஷயமும் எனக்கு சந்தோஷத்தை எப்பொழுதும் தராது. நீ எது வேண்டுமானாலும் செய், ஆனால் அது சிரித்த முகத்துடன் கவலை இல்லாமல் செய். எப்பொழுதும் மன அமைதியோடு செய். யோசிக்கவே, அதாவது சொல்லப்போனால் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த நல்ல விஷயத்தை எல்லாம் பற்றி யோசி. அந்த நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு இருக்கும். நீ காலம் முழுவதும் இப்படியே இருப்போமோ என்ற கவலை மட்டும்தான் உன்னிடம் இருக்கிறது. உன்னுடைய மனதில் அதுதான். ஒரு விஷயத்தை சொல்லட்டா, உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் உன் மனதில் என்ன இருக்கிறது என்றால், காலம் முழுவதும் இப்படியே இருந்து விடுவோமா, காலம் முழுவதும் இதே கஷ்டத்தை அனுபவிப்போமா என்ற கவலை தான் பெரிதாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தங்கமே, காலம் முழுவதும் இந்த கவலை உன்னுடன் தொடரவே தொடராது. சீக்கிரமாக மாற்றப்படும். உன் தலையெழுத்தில் எழுதியிருக்கும் அந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் மாற்றி உனக்கு பிடித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்பம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போல சந்தோஷங்கள் நிச்சயமாக உனக்கு என்னிடமிருந்து வழங்கப்படும். நான் யாருக்கும் எந்த ஒரு இடத்திலும் துரோகங்கள் செய்வது கிடையாது. ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் மிகப்பெரிய ஒரு இடத்தில்தான் அவனை நிற்க வைக்கிறேன். யோசனையே செய்யாதே. இந்த நேரம்தான் இதை செய்ய வேண்டுமா, அந்த நேரம்தான் அதை செய்ய வேண்டுமா என்று. எந்த நேரத்தில் நீ எனக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாயோ அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அது உன்னுடைய சந்தோஷத்தால் தான் செய்ய வேண்டும். கவலையோடெல்லாம் எனக்கு செய்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய பிள்ளைகள் சிரித்த முகத்துடன் எந்த கலக்கமும் இல்லாமல் மன திருப்தியோடு தான் அவரவர்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசையும் என்னுடைய மனதில் இருக்கும் ஒரே ஒரு சந்தோஷமும். உனக்கு அதிகமான கவலைகளும் அதிகமாக உனக்கு கவலைகள் வருகிறது. உனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நிறைய துரோகிகளை சமாளிக்கவே முடியவில்லை. எந்த பக்கம் போனாலும், ஒரு வேலைக்கு போனாலும் அங்கு ஒரு எதிரி, யாரென்றே தெரியாது. நீ பேசுவதை பார்த்தும் சரிதான், நீ மற்றவரிடம் பழகுவதை பார்த்தும் சரிதான், இவளை விட நம்மை விட இவள் மேலே வந்து விடுவாளோ என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான் அங்கு இருப்பவர்களும் இருக்கிறார்கள்.
எப்பொழுதுமே நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் அதிகம். ஏனென்றால் நீ ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டாய், ஆனால் அது வெற்றி அடையும் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இருப்பாய். அதனால் நம்மை விட இவள் அதிகமாக வாழ்ந்து விடுவாளோ என்ற ஒரு எண்ணத்தோடு நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள். எந்த நிலையாக இருந்தாலும் உனக்கு வாராகி துணை இருப்பேன். அது வெளிச்சமோ இல்லை இரவு நேரமோ இல்லை எந்த நேரமாக இருந்தாலும் மனதால் என்னை நீ அம்மா என்று கூப்பிட்டால் போதும். இந்த அம்மா நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்காக காத்திருப்பேன். உனக்கான எல்லா வேலையும் செய்வேன். உனக்கு தேவைப்படும் அனைத்திலும் துணையாக இருப்பேன். கண்ணீரை சிந்தாதே. காலம் மாறும். நிச்சயமாக உனக்கு யோகங்கள் வரும். அதிகமான தேவைகள் உனக்கு இருக்கிறது. அனைத்து தேவைகளையும் உனக்காக நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். காலம் முழுவதுமே சரிதான். இன்பங்களும் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பிறந்து உன்னுடைய ஏற்றத்தை நிச்சயமாக நான் உறுதி செய்வேன். இப்பொழுது பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களே இல்லாதது போல் இருக்கும். ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் நிறைய செல்வங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீ செய்யும் தொழிலாலேயே. உன்னுடைய தொழில் இப்பொழுதுதான் உனக்கு சில ஏற்றங்களை கொடுக்காமல் இருக்கிறது. ஆனால் போக போக பார், சீக்கிரமாக உன்னுடைய தொழில் ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் முன்னுக்கு வருவாய். 4 பேருக்கு நீ உதவும் அளவுக்கு நீ முன்னேறுவாய். கண்களை நன்றாக திறந்து பார். காலம் முழுவதும் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்பதை பார். எப்பொழுதும் இந்த வாராகி இருக்கிறேன் என்பது உன் கண்ணுக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒன்றும் மறைந்திருந்து உன்னிடம் பேசவே கிடையாது. உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படையாகவே காட்டுகிறேன். நான் இருக்கிறேன், நீ என்னை பார், நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை பார் என்று உனக்கு வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஆனால் நீதான் அதையெல்லாம் கவனிக்கவில்லை. நான் இல்லை, நான் இல்லை, இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாய். நான் இருக்கிறேன் அம்மா, உனக்காக இருப்பேன். இன்றும் இருப்பேன், என்றும் இருப்பேன். உன்னுடைய தேடல்கள் என்னவோ அது அனைத்தையும் சரி செய்து உன்னை ஒவ்வொரு கணமும் இன்பமாக வாழ வைத்து உனக்கு எல்லா விஷயத்தையுமே நன்றாக நான் செய்து தருவேன். எந்த ஒரு நிலையிலும் நான் உனக்கு எதையும் தரவே மாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன். எல்லா விஷயத்தையும் உனக்காக தந்து உன்னை நான் நித்தம் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் வாழ வைப்பேன். பொறுத்திருந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வருகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் உன் வாழ்க்கையில் அமோகமாக நடக்கிறது என்பதை மட்டும் பார். எப்பொழுதும் கண் கலங்கிக் கொண்டே இருக்காதே. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க இருக்கிறது. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் அனைத்தும் பொன்னாகவே நடக்கட்டும். சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.